அரசியல் எச்சரிக்கை. ஜனநாயக நாட்டிலுள்ள ஒரு குடிமகனுக்கு தன் நாட்டை பற்றிய அரசியல் அறிவு மட்டுமே அவரையும் அவரது குடும்பத்தையும் அவரது நாட்டையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் வழிமுறையாகும். அன்புதயம் அரசியல் புனித நூல். இந்திய குடியரசு நாட்டுக்கும் மக்களுக்கும் அன்புதயம் அரசியலை அர்ப்பணிக்கிறேன். எம். சுபாஷ் பாபு. மரியாதைக்குரிய காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். அன்புதயம் கட்சி நிறுவன தலைவர் என்கிற முறையில் நான் இக்கடிதம் மூலம் தொடர்பு கொள்வதில் ஒரு மனநிறைவு கொள்கிறேன். இக்கடிதம் கூட ஒரு தார்மீக ரீதியிலான கடமை உணர்வில் நான் எழுதியிருக்கிறேன். மத்திய மாநில அரசுகளின் கௌரவத்தினை பெற்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரரின் பேரன் என்கிற முறையில் தேசம் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் பொறுப்புணர்வும் கடமையும் சற்று அதிகம் இருப்பதாகவே நான் கருதுகிறேன். ஒரு புதிய அரசியல் கட்சியாக ஜனநாயக நெறிமுறைகளோடு கொள்கைகளை வகுத்து கொண்டு உருவான எங்கள் அன்புதயம் கட்சி சற்று பலமான சவால்களை சந்தித்து கொண்டுதான் தன் அரசியல் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு அரசு வந்தாலும் ஆளுங்கட்சி என்ற அடிப்படையில் காவல்துறை எப்போதுமே ஆதரவு நிலை தருவது என்பது ஒரு கட்டாயமான காவல்துறை சேவை என்பது தொடர்ந்து வருகிற பணியாக நிலைப்பாடுகளாக இருந்து வந்தாலும் இந்த காவல்துறையின் பணியில் இருந்து வருகிற நடுநிலைத்தன்மை கொண்டவர்களின் அணுகுமுறை செயல்பாடுகள்தான் காவல்துறை உங்கள் நண்பன் என்கிற தாத்பரியத்தோடு இன்றளவும் பெயரை சேர்த்து வருகிறது. எது எப்படி இருப்பினும் இந்த நடுநிலை கொண்டவர்களின் எண்ணிக்கை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு சிறிய அளவில் இருந்தாலும் உண்டாளம்மா உலகம் என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வலிது என்கிற மன்னன் ஒரு தமிழ் கவிஞனாக விட்டு சென்ற அந்த கவிதை வரிகளின் கருவூல வார்த்தைகள்தான் இன்றளவும் நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் என்கிற வார்த்தைகளுக்கு சற்று மெருகு கொடுத்து உயிர்ப்பித்து ஒரு ஜீவனுள்ள தாத்பரியமாக அனைவர் மனதிலும் அவ்வப்போது மின்னல் கீற்று வெளிச்சமாக தோன்றி ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு எதிர்பார்ப்பில் உள்ள மக்களின் நம்பிக்கை அவநம்பிக்கையாகாமல் இன்றளவும் காப்பாற்றி வருகிறது. இந்த அடிப்படையில் மக்கள் நலப் பணிகளை அடிப்படையாக கொண்டு என் நீண்ட நெடிய தேடலில் நான் கண்டெடுத்து உருவாக்கிய என் அன்புதயம் கட்சி எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் ஒரு சாகா வரம் பெற்ற ஒரு சிரஞ்சீவி கட்சியாக மக்கள் நலப்பணியின் அடையாளமாக அரசியலை எடை போட்டு கொண்டிருக்கும் என்கிற அழுத்தமான நம்பிக்கையில் என் அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கிறேன். இந்த உணர்வுபூர்வமான வேளையில் தமிழகத்தின் காவல்துறை தலைமை இயக்குனர் பொறுப்பில் உள்ள தங்களிடம் நான் ஒளிவு மறைவு இல்லாது என் மனம் விட்டு என் உணர்வு பகிர்மானங்களை இங்கு வெளிப்படுத்துவது ஒரு அவசியமானதாகவே நான் கருதுகிறேன். ஒரு தனி மனிதன் நிலைப்பாட்டில் நான் கடந்து வந்த பாதை, அரசியல் நிலைப்பாட்டில் நான் தொடர்ந்து வரும் பாதை ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு படைப்பாளன் என்கிற முறையில் நான் வெளியிட்ட என் அன்புதயம் அரசியல் புனித நூல் புத்தகத்தில் அனைத்தும் தொகுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஆற்றிய மக்கள் நலப்பணிகள், அரசுகளிடம் மக்கள் நலன் குறித்து எனது எதிர்பார்ப்புகள், இரு தேர்தல்களில் தனிமனிதன் நிலைப்பாட்டில் நான் போட்டியிட்டவை அனைத்தும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. என் தனிமனித நிலைப்பாட்டிலிருந்து நான் புதிய அரசியல் கட்சியை தோற்றுவித்த இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில்தான் காவல்துறையிடம் நான் சந்தித்த அச்சுறுத்தல்கள், மிரட்டல்கள், தடைகள், ஏமாற்றங்கள், சோர்வுகள் ஏராளம். அதே நேரத்தில் அவ்வப்போது மின்னல் கீற்றுகளாக என் வழிப்பாதையில் நான் சந்தித்த அதே காவல்துறையின் பலர் என்னிடம் ஒரு தனிமனித நிலைப்பாட்டில் ஒரு கொள்கை அரசியல் நெறிமுறையோடு பொது வாழ்விற்கு வந்துவிட்ட தாங்கள் ஏன் அரசியல் கட்சி என்கிற அடையாளத்தோடு வந்து இந்த பணியை செய்யக்கூடாது என கூறி என் சிந்தனைகளுக்கு வடிகால் அமைத்து கொடுத்ததும் தங்களின் காவல்துறைதான். நான் 2009 கம்பம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்ட போதும் சரி, 2011 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நான் ஒரு தொகுதியில் போட்டியிட்ட போதும் சரி, ஒரு அரசியல் கட்சி தொடங்குவது தொடர்பான என் சிந்தனைகளுக்கு ஒரு உரைமேற்றி கொடுத்ததும் தங்களின் காவல்துறைதான். கடுமையானவர்கள், பிடிகுடுத்து பேசாதவர்கள், அதட்டலானவர்கள் என்னதான் பேசினாலும் பழகினாலும் அவர்கள் புத்தியை காட்டிவிடுவார்கள் என்று காக்கி சட்டையை பற்றிய விமர்சனங்கள், முணுமுணுப்புகள் என ஒருபுறம் இருந்தாலும் அன்புதயம் போன்ற ஒரு கட்சி, ஒரு புதிய வழிகாட்டுதல் இன்றைய காலகட்டத்தில் அரசியலுக்கு கட்டாயம் அவசியம் தேவை என்று ஒரு ஜனநாயகத்தில் தேவைப்படும் செய்தி குறித்து ஒரு விழிப்புணர்வு வழிகாட்டுதல் எனக்கு கொடுத்ததும் தங்களின் காவல்துறைதான். காவல்துறையால் நான் பட்ட காயங்கள் ஆறாதவை. அதே நேரத்தில் அவர்கள் என்னிடம் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு ஒரு நெகிழ்வானவை. எனவே என் முதல் நன்றி இந்த காவல்துறைக்குத்தான் என்பதை காவல்துறை தலைமை இயக்குநரிடம் பகிர்வதில் மகிழ்கிறேன். என் நீண்ட நெடிய பொது வாழ்வில் நான் சந்தித்த இன்னல்கள் ஏராளம். தனிமனிதன் நிலைப்பாட்டில் என் உறுதித்தன்மையை குலைப்பதற்கு, சீரழிப்பதற்கு அரசும் காவல்துறையும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஏராளம். 2009 சட்டமன்ற இடைத்தேர்தலில் நான் போட்டியிட்டு நான் வேட்புமனு தாக்கல் செய்த நாளன்று நான் பத்திரிகையாளர் சந்திப்பை தொடங்கிய போது காவல்துறை செய்த அராஜகம்,
இன்றும் என் கண்முன் நிற்கிறது. நான் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கும் போதே என்னை கர்ண கொடூரமாக பார்த்து என்னை சுட்டெரித்து விடுவது போல பார்வையை என் மீது வீசிக்கொண்டிருந்த அந்த காவல் ஆய்வாளர் முகம் இன்னும் என் பார்வையிலிருந்து மீளவே இல்லை. அவர் என் பேட்டியை பாதியிலேயே நிறுத்தும்படி செய்து தேர்தல் அலுவலகமாக இருந்த வட்டாட்சியர் அலுவலகத்தை விட்டு வெளியேற்றிய ஜனநாயக தலைகுனிவு செய்துவிட்ட அந்த காவல்துறை ஆய்வாளர் செய்த அராஜகம், அவர் அரசுக்கு காட்டிய பணி விசுவாசத்தை விட ஆளுங்கட்சிக்கு செய்த சேவகம் என்பதையும் மீறி என் தனிநபர் பாதுகாப்புக்கு ஊறு விளைவித்துட்டு அந்த ஜனநாயக நெறிமுறைக்கு விரோதமான அந்த போக்குதான் எனது பொது வாழ்வில் ஈடுபட்டு கொண்டிருந்த எனக்கு என் கண்முன் அன்று நின்றது. அப்பொழுது நான் செய்த 15 நாள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒவ்வொரு ஊரிலும் நான் நுழைகின்ற போதும் அந்த ஊரை விட்டு வெளியே வருகின்ற போதும் சுங்கச்சாவடி போன்று அந்த தேர்தல் நேரத்தில் பீட் அமைத்து கொண்டு அன்புதயம் கட்சியை கண்காணிப்பதற்குத்தான் காவல்துறையின் பணி என்று அந்த 15 நாட்களும் எங்களை பிரச்சாரம் செய்ய விடாமல் காவல்துறை காவல் காத்து கொண்டிருந்தது. உத்தமபாளையம் அம்மாப்பட்டி கிராமத்தில் வாகன பிரச்சாரத்தில் இருந்து பேசிக்கொண்டிருந்த என்னை வெளியூரிலிருந்து ஒரு வாகனத்திலிருந்து வந்து இறங்கிய சிலர் என்னை பேசவிடாமல் தடுத்து துரத்த முயன்ற சம்பவமும் நடந்தது. இதனை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒரு தலைமை காவலர் தன் இயலாமையை தெரியப்படுத்தியதும் எனக்கு நன்கு தெரிந்துதான் இருந்தது. அரசுக்கு சொந்தமான இடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒரு பொது மைதானத்தை அவர்கள் ஆக்கிரமித்து கொண்டு என்னை பேச வேண்டுமென்றால் உனது சொந்த ஊருக்கு சென்று பேசு என்று ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கி என்னிடம் அராஜகம் செய்து கொண்டிருந்த அந்த ஆளும் கட்சி ஜனநாயக விரோத செயல்கள் கண்முன் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். வேறொரு கிராமத்தில் பிரச்சாரத்தை முடித்து கொண்டு திரும்பும்போது வாகனத்தின் முன் கண்ணாடியில் ஒட்டப்பட்டிருந்த தேர்தல் பிரச்சார வாகன அனுமதி மற்றும் மைக் உரிமம் போலி பெர்மிட் என்று அரசு கொடுத்த உத்தரவு ஒன்றையே பரிகாசம் செய்து என் மீது அவப்பெயர் ஏற்படுத்த முயற்சி செய்த அந்த காவல்துறை உயர் அதிகாரி மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர் அச்சுறுத்தல்கள் இன்றும் நினைவில் அப்படியே தான் இருக்கிறது. அந்த காவல்துறை உயர் அதிகாரி மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர் பேசிக்கொண்டு விளக்கமளிக்கிற நிலையிலேயே ஆவேசத்தோடு என்னை தள்ளி, அப்போது வேகமாக ஒரு லாரி எங்களை கடக்க, செத்துத் தொலையப் போகிறாய், உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் உன் சட்டையை பிடித்து இழுத்தேன் என்று அந்த காவல்துறை அதிகாரி கூக்குரலிட்டு அவர் செய்த அராஜகத்திற்கு ஒரு குறையும் வைக்கவில்லை. ஒரு சுதந்திர போராட்ட வீரர் குடும்பத்திற்குரிய கண்ணியத்தோடு அவரிடம், இதுபோன்ற அராஜகம் செய்வீர்களானால், இப்படியே என்னிடம் தொடர்ந்து செய்வீர்களானால் நானே சிறைக்குள் புகுந்து என்னை நானே சிறைப்படுத்திக் கொள்வேன் என ஆதங்கத்துடன் என் உணர்வு வெளிப்பாட்டினை தெரிவித்து அவரிடம் இருந்த அந்த நிகழ்ச்சி இன்றும் நாம் ஜனநாயகத்தில் தான் இருக்கிறோமா என்பதை தான் இன்னும் கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. இவை மட்டுமா? தேர்தல் முடிந்த கையோடு வருமானத்துறை அலுவலகத்திலிருந்து வருமான விவர கேட்பு படிவ அறிக்கை கோருதல் வருகிறது. அதற்கு என் முறையான விபரத்தை சமர்ப்பித்திருக்கிறேன். என் பொது வாழ்வு குறித்து இணையதளம் முடக்கப்படுகிறது. எந்த புகார் கொடுத்தாலும் ஒரு நடவடிக்கையும் காவல்துறையிலிருந்து எடுப்பதில்லை. சிலவற்றில் நடவடிக்கை எடுத்திருந்தாலும் நிவாரணம் கிடைப்பதில்லை. கைபேசி அலைபேசி தொடர்ந்து காவல்துறையால் ஒட்டு கேட்கிற நிலை, என் செயல்பாடுகள் முடக்கப்படுகின்ற நிலை. உயர்மட்ட அதிகாரி என்று அவர்கள் கவனத்திற்காவது பிரச்சனையை கொண்டு செல்லலாம் என்றால், எத்தனை மணிக்கு உங்களை கொல்ல வருகிறார்கள் என்று சொல்லுங்கள், அப்போது வருகிறோம் என்று எக்காலமிடுகிற நிலை. நிழலில் பார்த்து பரிதாபப்படுபவர்கள் அது நிஜத்தில் நடக்கிற போது அதை கைகட்டி ரசிப்பதை நான் ஆட்பட்டு மனம் விரும்புகிற நிலை. இந்த நிலையில் நான் பொது வாழ்வில் இவைகளை சந்தித்து கொண்டிருந்த நிலையில்தான் என் தனிமனித நிலைப்பாட்டிலிருந்து அரசியல் நிலைப்பாட்டிற்கு வந்து நான் என் மக்கள் நலப்பணியினை தொடர வேண்டும் என்று எண்ணினேன். அந்த நிலைப்பாட்டில் உருவானதுதான் எங்களின் அன்புதயம் கட்சி. ஜனநாயகத்தில் எந்த ஒரு குடிமகனுக்கும் அவரவருக்குரிய நீதி அவரது வாழ்நாளிலேயே கொடுத்து விட வேண்டும், கிடைத்து விட வேண்டும் என்பதுதான் அன்புதயம் தாத்பரியம். இந்திய தேர்தல் ஆணையத்தில் முறையாக பதிவு செய்து ஒரு கொள்கை கோட்பாடு கொண்டு நெறிமுறை மிக்க ஒரு அரசியல் கட்சியாக இந்த அன்புதயம் கட்சியை தோற்றுவித்ததில் அதன் நிறுவனர் தலைவர் என்கிற முறையில் மிகுந்த மனநிறைவு கொள்கிறேன். ஒரு அரசியல் கட்சி தொடங்கி 2014ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் தன் அரசியல் அடையாளத்தை காட்டிவிட வேண்டும் என்று அன்புதயம் கட்சி எண்ணியது. 27/12/2013 அன்று சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி தன் நிலைப்பாட்டினை அன்புதயம் கட்சி தெரிவித்தது. 27/2/2014 அன்று அன்புதயம் கட்சி நிறுவனர் தலைவர் என்கிற முறையில் நான் எழுதிய புத்தகம் அன்புதயம் அரசியல் புனித நூல் சென்னையில் வெளியிட்டேன். ஒரு செய்தியும் ஊடகங்கள் வெளிவிடவில்லை, வெளிவரவும் ஊடகங்கள் விரும்பவில்லை. பத்திரிகை என்ற ஊடகங்களே செய்த இந்த ஜனநாயக நெறிமுறை மீறல்கள் ஒரு வரலாற்று கரை என்று அன்புதயம் கட்சி உற்று பார்க்கிறது. ஒரு சராசரி மனிதன் எந்த நிலையிலும் உயர்நிலைக்கு வந்துவிடக்கூடாது என்று ஒரு நெறிமுறைமிக்க அன்புதயத்தின் செய்தியினை வெளிச்சத்திற்கு வரவிடாத மூடி மறைத்து இருட்டடிப்பு செய்த ஊடகங்கள் ஜனநாயக துரோகம்,
ஒரு ஆய்வுக்குரிய வரலாற்று தொடராகவே நான் கருதுகிறேன். இந்த பாராளுமன்ற தேர்தல் 2014 40 தொகுதிகளிலும் போட்டியிட வேண்டும் என்று எண்ணிய அன்புதயம் கட்சி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் வைத்து இந்த செய்தியினை வெளியிட்ட அன்புதயம் கட்சி கடைசியில் தேர்தலில் போட்டியிட இயலாதவாறு பத்திரிகை ஊடகங்கள் செய்த ஜனநாயக துரோகம் அன்புதயம் கட்சிக்கு ஏற்பட்ட தலைகுனிவாகவே நான் கருதுகிறேன். மீடியாக்கள் தான் இப்படி என்றால் உறுதுணையாக இருக்க வேண்டிய காவல்துறையும் தனிமனிதன் பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாகத்தான் இருந்தது. இந்த நிலையில் ஒரு சராசரி மனிதனாகிய நான் என்னை அரசியலிலும் தனி மனிதனாகவும் நகர்த்திச் செல்லுதலில் மனச்சுமையோடு தான் செயல்படுவது என்றாகிவிட்டது. மீடியாக்களிடம் கூட நான் போட்டி போட்டு போராடி என் உரிமைகளை பெற்றுக்கொள்வேன் என்கிற நம்பிக்கை இன்னும் எனக்கு இருக்கிறது. ஆனால் காவல்துறையினை நினைத்தால்தான் எனக்கு அச்சமாக இருக்கிறது. ஒரு அரசியல் குறிக்கோளோடு நேர்வெறு பாதையில் சென்று கொண்டிருக்கிற எனக்கு காவல்துறையிடமிருந்து ஒரு அவநம்பிக்கை தான் மேலோங்கி நிற்கிறது. என்னை வீழ்த்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள், என் மீது பழி சுமத்துவதற்கு நேரம் காலம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் என் மனம் காவல்துறையின் மீது அவநம்பிக்கையோடு தான் அலைபாய்கிறது. இதற்கு ஒரே காரணம், அன்புதயம் கட்சியை தோற்றுவிப்பதற்கு முன் தனிமனிதன் நிலைப்பாட்டில் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2011 தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியில் நான் சுயேட்சையாக தனித்து அன்புதயம் மக்கள் வேட்பாளராக போட்டியிட்ட போது சந்தித்த அனுபவம்தான் என்பதை தவிர வேறொன்றும் சொல்வதற்கில்லை. தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2011 தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சையாக நான் தனித்து போட்டியிட்டு அன்புதயம் மக்கள் வேட்பாளர் என்ற அடையாளத்தில் சுபாஷ் பாபு என்பவராகிய நான் வேட்புமனு தாக்கல் செய்து என் வேட்புமனு பரிசீலனை செய்து தேர்தல் அலுவலரால் ஒப்புக்கொண்ட நிலையில் அந்த உத்தரவினை பெற்றுக்கொண்டு பிறகு வாகனத்தில் ஒலிபெருக்கி உரிமம் பெறுவதற்காக சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்திற்கு செல்கிறேன். அதற்கு முதல் நாள் அன்று பத்திரிகையாளர் மன்றத்தை கூட்டி என் தேர்தல் நிலைப்பாட்டினை தெரிவித்திருந்த நிலையில் இப்போது காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்துக்கு வந்த பிறகு சிறிது நேரத்தில் மாலையில் எனக்கு ஒரு அலைபேசி அழைப்பு வருகிறது. அழைப்பின் குரல் ஒரு பெண்மணி உடையது. அந்த பெண்மணி தொலைபேசியில் என்னிடம் சென்னை மெரினா கடற்கரையில் தான் இருப்பதாகவும் ஒரு குழந்தை பெரியவருடன் வெளியூரிலிருந்து வந்திருப்பதாகவும் வந்த இடத்தில் தனது பொருட்கள் எல்லாம் பறிகொடுத்த நிலையில் தான் பணமின்றி நிராதரவாக இருப்பதாகவும் தனக்கு உதவி புரிய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சிறிது நேரத்தில் வருகிறோம், அங்கேயே இருங்கள் என நான் கூறி அலைபேசியை துண்டித்தோம். பின்பு அன்புதயம் தலைவர் செயலாளர் என்கிற முறையில் நாங்கள் ஒருவரோடு ஒருவர் இது குறித்து கலந்தாலோசித்த நிலையில் ஒரு முடிவுக்கு வந்தோம். இவ்வளவு பெரிய சென்னையில் குறிப்பாக நமது கைபேசி எண் என்ன என்பதை கண்டுபிடித்து ஒருவர் செயல்படுகிற இந்த செயல் உள்நோக்கம் கொண்டதாக இருக்கும். இது என்ன ஏது என்ற அடிப்படையில் யோசித்து தேர்தல் கால பொறி என்கிற அடிப்படையில் இதை முன்னெச்சரிக்கையாக கையாள வேண்டும் என்று எங்களை ஆசுவாசப்படுத்தி தயார்படுத்தி கொள்கிற நிலையில் மீண்டும் அதே தொலைபேசியிலிருந்து ஏற்கனவே பேசிய அதே குரலில் அந்த பெண்மணி அலறடித்து கொண்டவர் போல் மிரட்டும் துணியில் என்ன வருகிறேன் என்று கூறிவிட்டு இன்னும் வரவில்லை, நான் இங்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்று எங்கள் மீதே குற்றச்சாட்டை வைத்துவிட்டு எப்போது வருகிறீர்கள் என்று மிரட்டும் துணியில் பேசியவுடன் நான் உடனே உங்களுக்கு இந்த எண் யார் கொடுத்தது என விசாரிக்க தொடங்கியதும் அந்த பெண்மணி இந்த வழியாக ஒருவர் வந்தார், அவர்தான் கொடுத்தார், உங்களை அழைத்தால் நீங்கள் உதவுவீர்கள் என கூறினார். உடனே நான் அவரிடம் பக்கத்தில் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டு காவலர் யாராவது இருந்தால் அழையுங்கள் என்று நாங்கள் அலைபேசியில் அவரிடம் உங்களுக்கு உதவ ஏற்பாடு செய்கிறோம் என்று கூறியவுடன் அந்த பெண்மணி உடனே அழைப்பை துண்டித்து கொண்டார். அதன் பின் அவர் தொலைபேசியில் காணாமல் போன நிலைதான். அதன் பின் எந்த அழைப்பும் அங்கிருந்து வரவில்லை. இதுதான் நடந்தது. மனதில் ஏற்பட்டது கலவரம், பீதி, கலக்கம்தான். அரசியல் கட்சிகளுக்குத்தான் அரசியல் போட்டியாளர்கள் இருப்பதை பிடிக்காமல் சூழ்ச்சிகள் மேற்கொள்வதை பார்த்திருக்கிறேன். ஆனால் காவல்துறையை எங்கள் மீது வீண் பழி சுமத்தி பெண்கள் விவகாரத்தில் சிக்க வைத்து செய்த முயற்சி, தேர்தல் ஆணையத்தில் விதிமுறை மீறலில் நாங்கள் தேர்தலை சந்திக்க விடாமல் எங்களை முடக்குவதற்கு செய்த காவல்துறை முயற்சி இது. காவல்துறையே இதை மேற்கொண்டதுதான் எங்களுக்கு காவல்துறையின் மீது அவநம்பிக்கையை ஏற்படுத்தியது. எங்களின் அப்பாவித்தனத்தில் எங்களை ஏமாற்றி எங்கள் பேரில் அவதூறில் சிக்க வைத்து பழி போடுவதற்கு செய்த முயற்சியை காவல்துறையே செய்ததும் அதை நாங்கள் முறியடித்ததும் சரியான நேரத்தில் எங்கள் உணர்வுகளை தூண்டி எங்களுக்கு முன்னெச்சரிக்கை தந்து எங்கள் நட்பெயரை காப்பாற்றியதற்கு இறைவனுக்குத்தான் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். இதுதான் எங்கள் நிலை. இந்த நிலையை கண்டுதான் அரசிடம் அவநம்பிக்கை ஏற்பட்டது, காவல்துறையிடம் அவநம்பிக்கை ஏற்பட்டது, தமிழகத்தில் பிரதான இரு கட்சிகள் மீது அவநம்பிக்கை ஏற்பட்டது. இந்த நிலையில் ஜனநாயகத்தின் பாதுகாவலர் யார்? இதுதான் எங்கள் கேள்வி. அதற்கும் என் பதில் இதுதான். ஜனநாயகத்தின் பாதுகாவலர் எங்களுக்கு நீங்கள்தான், அரசுகள்தான், காவல்துறைதான், பாராமுகமாகவே இருக்கும் மீடியாக்களும் கூடத்தான். ஒவ்வொரு இடத்திலும் வாலாட்டுகின்ற புல்லுருவிகளின் செயல்பாடுகளை வைத்து பயன்பாட்டிற்குரிய ஒரு வடிவமைப்பு, கட்டுமானம்,
ஒரு நிர்வாக அமைப்பு அதனால் தோற்று போய்விடுமா என்ன? எங்களுக்கு வழிகாட்டுதல்கள், பாதுகாவலர்கள் அன்புதயம் கட்சிக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இன்னும் குறையவே இல்லை. அன்புதயம் கட்சியின் ஆதங்கங்களை யதார்த்தமாக உள்ளது உள்ளபடியே முன்வைத்திருக்கிறேன். அந்தந்த காலகட்டங்களில் என் மீது காட்டப்பட்ட சீண்டல்களில், அச்சுறுத்தல்களில், மிரட்டல்களில், தடைகளில் நான் காட்டிய ஆவேசம், குமுறல், கோபம், எரிச்சல், அதிருப்தி அனைத்துமே என் நியாயத்தை நிலைநிறுத்தி காட்டிய உணர்வுகள், என் நேர்மைக்கு பங்கம் வராமல் காத்திட வெளியிட்ட நிலைப்பாடுகள். ஒரே வரியில் சொல்வதென்றால், அன்புதயம் கட்சி நான் இப்படித்தான் சொல்வேன், கேட்பேன், ஏன் எங்களை இப்படி பாடாய்படுத்துகிறீர்கள் என்பதுதான். நான் நன்றாகத்தானே பேசினேன், நீ ஏன் என்னிடம் இப்படி பேசுகிறாய் என்று அவரிடமே அவர் செய்கிற இம்சைகளை மன்னித்து அவரை நல்வழிப்படுத்துவது என்று கூட கூறலாம். அன்புதயம் என்கிற வார்த்தையின் கட்டுமானம் ஒரு பலமானவனிடம் அரசியலோடு பலவீனமானவன் ஒரு கண்ணியமான இணக்கமான சூழ்நிலையை விரும்புதல் என்று எண்ணலாம். இந்த நெறிமுறை கொள்கையையும் தாண்டி மக்கள் நலப்பணிகளுக்கு அரசுடன் அதை அழைத்துச் செல்வதுதான் என் அரசியல். அன்புதயம் கட்சி ஒரு அரசுக்கு அடுத்தபடியாக சட்டம் ஒழுங்கை அமலில் வைத்துக்கொண்டு அரசியலை நடத்த வேண்டும் என்று பிரதான கொள்கை உள்ள கட்சிதான் அன்புதயம் கட்சி. எனவேதான் காவல்துறையிடம் நான் எதிர்பார்ப்புகளை உணர்வுபூர்வமாக அன்புதயம் கட்சி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது. கடந்த கால அரசியல் அனுபவங்களின் அடிப்படையில் அன்புதயம் கட்சியின் நிறுவன தலைவர் எம். சுபாஷ் பாபு ஆகிய நான் ஒரு தனிநபர் நிலையில் பாதுகாப்பின்மையை உணர்ந்திருக்கிறேன். என் நிலைப்பாட்டை தெரிவித்து மேன்மை தங்கிய பாரதத்தின் முதல் குடிமகன் பாரத குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு இந்த சராசரி குடிமகன் ஆகிய நான் எனக்குரிய பாதுகாப்பு தேவை அவசியம் குறித்து என் வெளிப்பாட்டை கடிதத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். தமிழக அரசியல் நிலை, தமிழக சட்டம் ஒழுங்கு நிலை என்று அரசு அலுவலகங்களின் செயல்பாடும், பத்திரிகை மீடியா சார்பு நிலை போக்கு, தமிழகத்தில் இரு கட்சி நிலைப்பாடு என்று தொடர்பு நிலை எல்லாம் பணி நியமன உயர்வுகள் என்று வழிகோலுகிற நிலையில் இவர்கள் செயல்பாடு நம்பகத்தன்மை உடையதாக இல்லை என்றாலும் அவ்வப்போது அமைகிற நடுநிலை அலுவலர்களின் பணி அரசுக்கும் சக அதிகாரிகளுக்குமே கூட நம்பகத்தன்மையாக இல்லை என்று அவர்களே கருதி கொள்வதும், பொதுமக்கள் ஒரு நடுநிலைத்தன்மையோடு ஒரு தீர்வு அமையும் என்று எதிர்பார்ப்பில் இல்லாத நிலையிலும், அன்புதயம் ஒரு கோரிக்கை வைக்கிற நிலையில் எந்த துறையிலும் தீர்வு இல்லை என்ற நிலையிலும், சம்பந்தப்பட்ட துறைக்கும் எங்களுக்குமான தொடர்பு நிலை நாளில் சந்தித்த நிலை என்று முன்வைத்து அவர்கள் மீதான நம்பிக்கையின்மையை தெரியப்படுத்துகிற நிலையில் உரிய பரிகாரம் அவர்களால் வழங்க இயலாத நிலையிலும் அருகில் வந்து கேள்வி கேட்பதையும் தவிர்த்துவிட்டு எட்ட நின்று பார்த்துவிட்டு போகிற நிலை கூட எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில்தான் சட்டம் ஒழுங்கு எங்களால் சிதையாத அளவிலும் சட்டம் ஒழுங்கை சிதைக்க வருகிற மற்றவர்களால் நாங்கள் பலியாகிவிடக்கூடாது என்ற அடிப்படையில்தான் இப்போது தீர்வுகளை அன்புதயம் கட்சி காவல்துறையிடம் எதிர்பார்க்கும் நிலையாக இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் கையில் காவல்துறை இருக்கிறது. காவல்துறை தலைமை பொறுப்பில் இருக்கிற தாங்கள் எல்லாம் முதல்வர் பார்த்து கொள்வார் என்ற நிலையில் செயல்படுகிற நிலையில்தான் தமிழகத்தின் மாநில சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருகிறது என்பதை அன்புதயம் பார்த்து கொண்டுதான் வருகிறது. இப்போது கடந்த காலங்கள் போல் காவல்துறையினரின் பணி இப்போது இல்லை. ஆட்களை பார்த்தவுடனேயே எடை போடுகிற தன்மை, கீழ்நிலை பணி காவலர் நிலையிலிருந்து யாருக்கும் பணித்திறன் என்பது இருப்பதாக தெரியவில்லை. இன்று பொருளாதார கண்ணோட்டம் அடிப்படையில் மனிதர்களின் எண்ணங்கள் முழுவதுமாக சிந்தனைகளை மாற்றியிருக்கிறது என கூறினால் அது சட்டம் ஒழுங்கின் தலைவிதியை நிர்ணயிக்கும் காவல்துறையிலும் உருவெடுக்க வேண்டுமா என்று அன்புதயம் காவல்துறையையே கேள்வி கேட்கும் நிலையில்தான் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு என்பது காவல்துறை செய்ய வேண்டிய ஒரு அவசரகால முதலுதவி என்பதை விட தினம் தினம் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி கொண்டு செய்யக்கூடிய மக்கள் சேவை. இது நாட்டின் அமைதிக்கான அடிப்படை. இந்த காவல்துறையில் காவல்துறை பணிக்கும் மற்ற துறைகளில் கோப்புகளில் செயலாற்றுகிற பணிக்கும் இன்று வித்தியாசம் இல்லாமல் போய்விட்டது. காவல்துறை முற்றிலுமாக செயல்பாட்டில் இல்லை என்பதுதான் நிலை. அவ்வப்போது ஊர்வலம், பேரணி, கூட்டம், பந்த், மறியல், 144 தடை உத்தரவு என்ற நிலைகளில் பந்தோபஸ்துக்கு என்று சாலைகளில் அணிவகுப்பதும், ஒரு 4 பெண் காவலர்களுக்கு ஒரு ஆண் காவலர் என பணியில் அமர்த்துவதும், தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் மக்களிடமிருந்து தனிமைப்படுத்திக் கொள்கிற பிரதிநிதிகளுக்கும் முதல்வருக்கும் சில அரசியல் கட்சிகள் பிரமுகர்களுக்கும் அரசு வேலை என்று வந்தவுடன் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிற அரசு அலுவலர்களாகிய நீதிபதிகளுக்கும் காவல்துறையினருக்கும் நீதித்துறை, காவல்துறை என உயர் அதிகாரிகளுக்கும் என்று செயல்படுகிற நிலையில்தான் இன்று ஆரம்பகால பணிக்காவலர் பணி தொடக்கமாக காவல்துறையில் உயர் காவலர்களின் நிலையும் செயல்பாட்டில் இருந்து வருகிறது. காவல்துறையில் காவலர்களின் பணித்திறனில் முழுமையில்லை. இவர்கள் ஒரு குற்றத்தை பதிவு செய்வதற்கு கூட எழுத்து திறனற்ற நிலையில் அல்லது குற்றத்தை கணினியில் பதிவு செய்கிற நிலையில் திறனின்மை என்ற அடிப்படையில்தான் குறிப்பிட்ட சில காவலர்களை தவிர பெரும்பாலோர் உள்ளனர். இவர்கள் தொடர்ச்சியாக ஒரு வரி கூட தவறில்லாமல் எழுதுவதற்கு கூட எழுத்து பணித்திறனற்ற நிலையில்தான் பணி ஓய்வு நாளில் கூட தன் பணியை நிறைவு செய்கின்றனர். இந்த நிலையில் காவல்துறையின் பணி பயிற்சி நிலையில் ஆரம்பகால செயல்பாடுகளின்றி பணிக்காலம் முழுவதும் நாட்களை நகர்த்தி ஓய்வு பெறும் நாள் வரை
ஏதாவது ஒரு கட்சி சார்பில் நான் உங்கள் விசுவாசி என்று கூறி தன் பதவி உயர்வு பெற்றுக்கொண்டு தன்னுடைய மூப்பில் பணி ஓய்வு பெறும் நாள் வரை இப்படியே காலம் கடத்தி விடுவதால் தான் நாட்டில் நிகழ்கிற கொலை, களவு, கற்பழிப்பு, நிதி மோசடி என்று குற்றங்கள் அரங்கேறுகிற நிலையிலும் பறி கொடுத்தவன் தான் முதலில் புகார் என்று கொடுக்கச் செல்கிற நிலையில் பேராசைக்காரன், மோசக்காரன், உனக்கெல்லாம் இது தேவையா என்று இவரையே குற்றமனப்பான்மை சுமத்தி குற்றச்சாட்டி அவரது புகாரையே திரும்ப பெற்றுக்கொள்ளுமாறு செய்துவிட்டு அவரை சமாதானப்படுத்துகிற நிலைதான் இன்று நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் கோப்புகளில் கையாளுதல், பிரச்சனைகளை தீர்த்தல் என்று எண்ணிக்கை அளவு பட்டியல் அறிக்கைதான் மக்களுக்கான தீர்வு என்று ஏதுமின்றி காவல்துறை முன்னேற்ற அறிக்கை என்று வெளிச்சத்திற்கு வருகிறது என்பதுதான் நிலையாக இருக்கிறது. இதில் குற்றம் சாட்டியவர்கள் எத்தனை பேர் திருப்திப்பட்டு சென்றனர் என்பதும், எத்தனை பிரச்சனைகளில் எந்தெந்த வகை சார்ந்தவர்கள் காவல்துறை தீர்வால் மனநிறைவுடன் சென்றனர் என்பதும் காலங்காலமாக ஒரு ஆய்வுக்குரிய ஒன்றாகவே இருந்து வருகிறது. இதை மனமிட்டு ஒப்புக்கொண்டு தன் ஆதங்கத்தினை மன சுத்திகரிப்புடன் காவல்துறை உயர் அதிகாரிகள் கூட்டத்தில் தெரிவித்து ஒரு மாற்றம் கண்டாக வேண்டும் என்கிற அன்புதயம் கட்சி நிலைப்பாடு கொண்டவர்களும் காவல்துறையில் இருப்பது ஒன்றுதான் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தங்களுக்கும் எங்களை போன்றோருக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கிறது. அன்புதயம் பொறுத்தவரை அது தனிநபர் நிலைப்பாட்டில் இருந்த காலகட்டத்திலும் சரி, அரசியல் கட்சியாக உருவெடுத்து விட்ட இந்த காலகட்டத்திலும் சரி, நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு குறித்த பிரச்சனைகளில் பொது தீர்வுகள் உருவாக என் வழிகாட்டுதல்களையும் தீர்வுகளையும் நான் அரசுகளுக்கு சுட்டிக்காட்டி கொண்டு வந்திருக்கிறேன். 2008 சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் மூலம் இலங்கை தமிழர் பிரச்சினை தீர வழிகாட்டுதல்களுடன் மக்கள் நலப் பணியில் என் முழுமையான பங்கினை பல்வேறு காலகட்டங்களில் செய்து வந்த அன்புதயம் இப்போது அரசியல் கட்சியாக மக்கள் நலப் பணிகளில் தன் அடையாளத்தை காட்டும் என்பதிலும், நமது தேச நலன் சார்ந்த நிலைப்பாடுகளில் தன் ஆக்கப்பூர்வமான வழிகாட்டுதல்களை தெரிவிக்கும் என்பதிலும் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளது. இப்போதைய நிலையில் அன்புதயம் கட்சியை பொறுத்தவரை காவல்துறையிடம் மிகுந்த எதிர்பார்ப்புகளை வைத்துள்ளது. ஆட்களுக்கு தக்கபடி நடந்து கொள்வது, ஆட்களுக்கு தக்கபடி மிரட்டுவது, இரண்டுமில்லை என்றால் ஒன்றுக்கு இரண்டாக மரியாதை கொடுத்து திக்குமுக்காடச் செய்வது, இதுதான் இன்று காவல்துறையிடம் காண்கிற நிலை. முழுக்க முழுக்க காவல்துறையினரால் தீர்வு என்பது புறக்கணிக்கப்பட்ட ஆரம்பகால நிலையிலிருந்து ஆளுங்கட்சிகளின் தலையீடு ஒவ்வொரு நிலையிலும் பங்கு கொள்வது வரை எட்ட நின்று வேடிக்கை பார்த்துவிட்டு அன்புதயம் அரசியலுக்கு வரவில்லை. முழுக்க முழுக்க தேர்தலை கூட பிரச்சாரம் என்கிற களப்பணியில் தொடங்கி பிரச்சினைக்கு தீர்வு சம்பந்தப்பட்ட துறைகளிலிருந்து ஆளுங்கட்சி அரசு வரை கொண்டு செல்லப்பட்டு குறைகளை மட்டும் முன்வைக்காமல் தீர்வுக்கான வழிவகைகளையும் முன்வைத்து அரசியல் நடத்தி கொண்டு வருகிறது. தமிழகத்தின் காவல்துறை மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் இருந்தாலும் காவல்துறை பணி முடக்கி வைத்து விடவில்லை. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தங்களை செயல்பட வேண்டாம் என்று உங்களை தடை ஏதும் செய்யவில்லை. அப்படி இருக்கும்போது ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டு கோப்பு பணி போன்று காவல்துறையை செயல்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் அன்புதயம் கட்சிக்கு புரியவில்லை. காவல்துறையின் தனிநபர் நிலையில் குற்றம் சாட்டுபவர்கள் எல்லாம் அவர்களாகவே விலகிச் சென்று நீதிமன்றத்திற்கு அணுகும்படி செய்வதும், என்று அரசு சார்பில் அணுக வேண்டிய குற்றங்கள் நடவடிக்கைகளுக்கு செயல்பாட்டிற்கு நிர்வாக ரீதியில் மேற்கொள்வதற்கு மட்டும்தான் இன்று காவல்துறை செயல்பாட்டிற்குரியதாக பயன்பட்டு வருகிறது. இப்போது காவல்துறை பற்றி தொடர்ந்து புகார்களை முன்வைக்கிற நிலையில் திடீரென இப்போது இக்கடிதம் எழுதுவதற்கு காரணம் என்ன என்று காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்களுக்கு கேள்வி எழும். காவல்துறையின் பணித்தன்மையும் அதில் எங்களுக்கு ஏற்பட்ட தனிநபர் நிலையில் சோர்வுகளும் அமைதி சீர்குலைவு சந்தித்ததன் அடிப்படையில் எங்கள் நிலைப்பாட்டின் தன்மையிலும் தமிழக மக்களில் பலர் இருக்கிற நிலையில் தாங்கள் பொதுத்தன்மையில் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் அன்புதயம் கட்சியின் வேண்டுகோள். இப்போது அரசியலை தொடங்குகிற அன்புதயம் கட்சி காவல்துறையிடம் சுமூக நிலை அரசியலை நடத்த விரும்புகிற நிலையில்தான் கடந்த கால அன்புதயம் கட்சி நிலைப்பாடுகளை முன்வைத்திருக்கிறது. தலைமைகளிடம் மற்ற கட்சிகளை கோரிக்கை வைப்பதும் நிராகரிப்பதும் பாராமுகமாக இருப்பதும் இருக்கிற நிலையில் தனது நிலைப்பாட்டை ஜனநாயகத்தில் அரசியல் கட்சியாக செயல்படுகிற நிலையிலும் முறையாக தெரியப்படுத்துதலின் துணையோடு செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில்தான் அன்புதயம் கட்சி இந்த கடித பரிமாற்றம் முன்வைத்திருக்கிறது. இப்போது காவல்துறைக்கு தெரியப்படுத்த வேண்டியது அன்புதயம் கட்சி பதிவுக்கு பிறகு அரசியல் செயல்பாட்டிற்கு உறுதுணையை வழிகாட்டுதலில் செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற நிலையில் தனது நிலைப்பாட்டை இப்போது உங்கள் முன் வைத்து வெளியிட்டிருக்கிறது. ஏன் இந்த 12 கால பொதுவாழ்வு பணிகள் முயற்சிகளில் உங்களது காவல்துறையில் 6 மாத கால ஒட்டுக்கேட்பு பணியால் எங்கள் அரசியல் சிதைவதற்கு யார் சார்பில் செயல்பட்டிருந்தாலும் இந்த ஆரோக்கியமற்ற அரசியலுக்கு காவல்துறை துணை போயிருந்தும் கட்சி நிலைப்பாட்டில் வந்த பிறகு மக்களிடம் முன்வைத்து தீர்வு கேட்கிற வேளையில் காவல்துறையின் மீது நம்பிக்கை இழந்துவிடக்கூடிய அபாயகரமான கட்டத்தை காவல்துறையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது என்று அன்புதயம் கட்சி அன்புடன் கேட்டுக்கொள்கிறது. அன்புதயம் கட்சி எப்போதுமே தேச நலன், மக்கள் நலன், பாதுகாப்பு, உறுதித்தன்மைகள் செயல்படுகிற நிலையில் இதே குறிக்கோளுக்காக பாடுபடும் காவல்துறையும் அன்புதயம் கட்சியோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். தங்கள் உண்மையுள்ள எம். சுபாஷ் பாபு. 26/5/2014.